வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். நேற்று வியாழக்கிழமை இரவு ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் பல வெடிச்சத்தங்கள் கேட்டதாக முதலில் தகவல் வெளியானது. ஆனால் என்ன வெடித்தது, எப்படி வெடித்தது என்ற தகவலை எந்த ஊடகத்திலும் காண முடியவில்லை. ஆனால் சாதாரண குண்டுவெடிப்பு போல அசாதாரண ஓசைகள் கேட்டதாக ஆப்கான் ஊடகங்கள் தகவல் வெளியிட்டன. பின்னர் வெளியான தகவலின்படி காபூல் நகரில் நடந்தது விமான குண்டுவீச்சு தாக்குதல். தாக்கியவை பாகிஸ்தான் விமானப்படையின் விமானங்கள். ஒரு காலத்தில் போர் நடந்து கொண்டிருந்த ஆப்கானிஸ்தானில் இப்போதும் ஆங்காங்கே குண்டுவெடிப்புகள் நடக்கின்றன. ஆனால் விமான தாக்குதல் என்பது மிக மிக அபூர்வம். பாகிஸ்தான் விமானப்படையின் விமானங்கள் காபூலில் இலக்கு வைத்தது எதை என்ற மர்மம் சில மணி நேரத்திற்கு நீடித்தது. அதன் பின் கிடைத்த தகவலின்படி நடந்த விமான தாக்குதலில் டெஹ்ரிக்-இ-தாலிபான் பாகிஸ்தான் அல்லது சுருக்கமாக டிடிபியின் தலைவர் நூர்வாலி மெக்சூத் கொல்லப்பட்டதாக பல வட்டாரங்கள் உறுதிப்படுத்தின. காபூலின் சில பகுதிகளில் பலத்த குண்டுவெடிப்புகள் ஏற்பட்டதாக காபூலின் குடியிருப்பாளர்கள் பின்னர் ஊடகங்களுக்கு தெரிவித்தனர். மிகச்சிலரே காபூல் நகர மையத்தில் உள்ள அப்துல் ஹக் சதுக்கத்திற்கு அருகில் தாக்குதல்கள் நடந்ததாக தெரிவித்தனர். இந்த காணொலியை நாம் தயாரிக்கும் நேரம் வரை தாக்குதல்கள் நடந்த இடம் தெளிவாக தெரியவில்லை. தாலிபான் தலைமை செய்தி தொடர்பாளர் தாக்குதல்களை உறுதிப்படுத்தி விசாரணையை தொடங்கியுள்ளதாக கூறினார். தாக்குதல் எப்படி யாரால் நடத்தப்பட்டது என்பதை அவர் வெளியிடவில்லை. எந்த சேதமும் ஏற்படவில்லை, யாரும் அச்சப்பட வேண்டாம் என்று அவர் குறிப்பிட்டார். தாக்குதல் நடந்து பல மணி நேரம் வரை தாலிபான் அரசு தாக்குதல் நடந்தது என்பதனை தவிர வேற எந்த உறுதிப்படுத்தலும் செய்யவில்லை. நகரின் ஷார் இட்னாப் பகுதியில் மற்றொரு குண்டுவெடிப்பு சத்தம் கேட்டதாக காபூல் குடியிருப்பாளர்களும் தெரிவித்தனர். ஆனால் இரண்டாவது சம்பவம் நடந்ததுக்கான உறுதிப்படுத்தல் எதுவும் இல்லை. பாகிஸ்தானுடன் தொடர்புடைய சமூக ஊடக சேனல்கள் ஆப்கானிஸ்தானின் தலைநகரான காபூலில் உள்ள டிடிபியின் இலக்குகளுக்கு எதிராக பாகிஸ்தான் விமானப்படை துல்லியமான வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக தெரிவித்தன. பாகிஸ்தான் இன்று இரவு டிடிபியின் தலைமையை கடுமையாக தண்டித்து வருகிறது என்றும் பாகிஸ்தான் சார்பு ஊடக தகவல்கள் தெரிவித்தன. காபூல் குடியிருப்பாளர்கள் அந்த இரவை குழப்பமானதாக விவரித்தனர். அடையாளம் தெரியாத ஜெட் விமானங்கள் பல இடங்களில் தாக்குதல்களை நடத்தியதாகவும் நகரின் மத்திய மற்றும் வடக்கு மாவட்டங்களில் பலத்த வெடிப்புகள் ஏற்பட்டதாகவும் உள்ளூர்வாசி ஒருவர் தெரிவித்தார். வான்வெளி தாக்குதல்களின் போது பொதுமக்கள் வீடுகள் தாக்கப்பட்டதாக பல தகவல்கள் உறுதிப்படுத்தின. சமூக ஊடகங்களில் பரவி வரும் ஸ்கிரீன்ஷாட்கள் மற்றும் பதிவுகள் தாக்குதல்களை தொடர்ந்து காபூலில் போர் விமானங்கள் காணப்பட்டதாக கூறுகின்றன. டிடிபி சார்ந்த ஊடக சேனல்கள் பாகிஸ்தானுக்குள் குண்டுவெடிப்பு உட்பட பதிலடி தாக்குதல்களுக்கு அழைப்பு விடுக்க தொடங்கியுள்ளன. பல ஆய்வாளர்கள் இந்த தாக்குதல்களில் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானின் தாலிபான் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளுக்கும் இடையே குறிப்பிடத்தக்க எல்லை தாண்டிய தாக்குதலை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக எச்சரித்துள்ளனர். நகரின் மத்திய மற்றும் வடக்கில் பலத்த வெடிப்புகள் பதிவாகி உள்ளன. பல பொதுமக்கள் வீடுகள் சேதமடைந்துள்ளனர் என்று ஒரு குடியிருப்பாளர் எக்ஸில் பதிவிட்டுள்ளார். தலைநகர் காபூலில் பாகிஸ்தான் வான்வெளி தாக்குதல்களை நடத்துவது இதுவே முதல் முறை. இது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பதட்டங்களில் ஒரு புதிய அத்தியாயத்தை குறிக்கின்றது. காபூலில் உள்ள அதிகாரிகள் தாக்குதலின் முழு தாக்கத்தையும் ஆராய்ந்து சாத்தியமான உயிரிழப்புகளை மதிப்பிடுவதாக கூறியுள்ள நிலையில் ஆப்கானிஸ்தான் தாலிபான் அரசு தகவல்கள் வெளியாகாமல் தடுத்து வருகிறது. ஆப்கானிஸ்தானில் இருந்து டெஹ்ரிக்-இ-தாலிபான் பாகிஸ்தான் டிடிபி செயற்படுவதில்லை என்று தாலிபான் அரசு முன்பு பல தடவைகள் கூறியுள்ளது. அப்படியான நிலையில் டிடிபியின் தலைவர் நூர்வாலி மெக்சூத் கொல்லப்பட்ட தகவலை வெளியிடுவது தாலிபான் அரசுக்கு சங்கடமான நிலைமையை ஏற்படுத்தும் என்பதால் தாலிபான் அரசு அடக்கி வாசிக்கிறது என்று எடுத்துக் கொள்ளலாம். ஜூன் 26, 1978 பாகிஸ்தானின் தெற்கு வசிரிஸ்தானில் உள்ள குருகுரேயில் பிறந்த நூர்வாலி மெக்சூத் பாகிஸ்தானால் தேடப்படும் நபர்களின் முதன்மையானவராக இருந்தார். அவரது முன்னோடி முல்லா ஃபஸ்லுல்லாவின் மரணத்திற்கு பின்னர் 2018 முதல் அவர் டிடிபிக்கு தலைமை தாங்கினார். நூர்வாலி மெக்சூத் டிடிபியின் 4வது தலைவர். பாதுகாப்பு ஆய்வாளர்களின் கூற்றுப்படி மெக்சூத் முதலில் 2003 டிடிபியில் இணைந்தார். டிடிபி ஆப்கானில் தாலிபான் ஆட்சியின் போது பாகிஸ்தான் பழங்குடி பகுதியில் தோன்றிய ஒரு ஜிஹாதி பிரிவு. 2013 வாக்கில் மெக்சூத் கராச்சியில் டிடிபி நடவடிக்கைகளை மேற்பார்வையிடும் அளவுக்கு உயர்ந்தார். அங்கு அவர் பாகிஸ்தான் முழுவதும் தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு நிதியளிக்க மிரட்டி பணம் பறித்தல் மற்றும் கடத்தல்களில் ஈடுபட்ட ஒரு வலையமைப்புக்கு தலைவராக செயற்பட்டார். பாகிஸ்தானின் வடக்கு வஜிரிஸ்தானில் மிராம் ஷாவில் செயற்பட்ட அவர் கராச்சியில் உள்ள பஸ்டூன்களுக்கு தனது அதிகாரத்தின் கீழ் உள்ள தாலிபான் நீதிமன்றங்கள் மூலம் வர்த்தக மோதல்களை தீர்க்க உத்தரவிட்டதாகவும் மறுப்பவர்கள் வன்முறை பழிவாங்கலை எதிர்கொள்ள வேண்டும் என்றும் கூறப்படுகின்றது. அதாவது கிட்டத்தட்ட கட்ட பஞ்சாயத்து நடத்தி கொண்டிருந்தார். டிடிபியின் தலைவரானதும் அவர் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில் வசித்து வருவதாக நம்பப்பட்டது. அவர் பாகிஸ்தான் பிரஜைதான். வியாழக்கிழமை இரவு விமான தாக்குதல் காபூலில் உள்ள ஒரு வளாகத்தை குறிவைத்ததாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. 2021 தாலிபான்கள் ஆட்சிக்கு வந்த பின்னர் தாலிபான் வெளியுறவு அமைச்சர் அமீர் கான் முக்தாகி இருதரப்பு உறவுகள் மற்றும் பிராந்திய பாதுகாப்பு குறித்த உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளுக்காக இந்தியாவுக்கு சென்றுள்ள நிலையில் இந்த தாக்குதல் நடந்துள்ளது.
பாகிஸ்தானுக்குள் எல்லை தாண்டிய தாக்குதல்களுக்கு தாலிபான் அரசு ஆப்கானிஸ்தான் பிரதேசத்தை பயன்படுத்த டிடிபியை அனுமதித்ததாக இஸ்லாமாபாத் பலமுறை குற்றம் சாட்டியுள்ளது. இந்த குற்றச்சாட்டை தாலிபான்கள் மறுக்கின்றனர். இந்த இடத்தில் ஒரு புரிதல் அவசியம். இருதரப்பும் தாலிபான் என்ற பெயரை பயன்படுத்துகின்றார்கள். அதே நேரத்தில் டெஹ்ரீக்-இ-தாலிபான் பாகிஸ்தான் அல்லது சுருக்கமாக டிடிபி ஒரு பாகிஸ்தானிய இயக்கம். ஆப்கானில் ஆட்சி புரியும் தாலிபான்கள் ஆப்கானிஸ்தான் இயக்கம். பாகிஸ்தானில் தாலிபான் டிடிபியை ஒரு தீவிரவாத இயக்கமாக பாகிஸ்தான் அரசு அறிவித்துள்ளது. அதனால் அவர்கள் ஆப்கானிஸ்தானில் தங்கியிருக்கின்றார்கள். எல்லை கடந்து பாகிஸ்தானுக்குள் போய் தாக்குதல் நடத்திவிட்டு ஆப்கான் திரும்பி விடுவார்கள். பாகிஸ்தான் தாலிபான் இயக்கம் டிடிபி 2 தினங்களுக்கு முன் பாகிஸ்தானில் உள்ள வடமேற்கு மாகாணமான கைபர் பக்துன்க்வாவில் பதுங்கியிருந்து 2 அதிகாரிகள் உட்பட 11 பாகிஸ்தான் துருப்புக்களை கொண்டது. இரு தரப்புக்கும் இடையே நடந்த தாக்குதல் பாகிஸ்தான் தாலிபான் டிடிபியை சேர்ந்த 19 பேர் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தான் ராணுவம் அறிவித்தது. பாகிஸ்தான் ராணுவத்தின் கூற்றின்படி 2 தினங்களுக்கு முன் பாகிஸ்தானின் பாரம்பரிய டிடிபி கோட்டையான அரக்ஷாய் மாவட்டத்தில் டிடிபி தளம் ஒன்றை சுற்றி வளைத்து பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியது. பாகிஸ்தான் ராணுவ செய்தி பிரிவு ISPR வெளியிட்ட அறிக்கையில் அக்ஷாய் மாவட்டத்தில் நடந்த போரில் பாகிஸ்தான் படைப்பிரிவின் தளபதி, ஒரு லெப்டினன்ட் கர்னல், அவரது துணை தளபதி, ஒரு மேஜர் மற்றும் 9 துருப்புகள் கொல்லப்பட்டனர். அத்துடன் 19 இந்திய ஆதரவு பெற்ற குவாரிஜ்களும் கடுமையான துப்பாக்கி சண்டையின் போது கொல்லப்பட்டனர் என்று தெரிவித்திருந்தது. டிடிபியின் ஆபத்தான கிளையாக கருதப்படும் ஜமாத் உல் அக்ராரின் பிரதான தளம் அரக்சாய் மாவட்டம். டிடிபியின் கிளை ஜமாத் உல் அரக்சார் படைப்பிரிவு அல் காய்தா மற்றும் ஆப்கானிஸ்தானின் தாலிபான்களுடன் நெருங்கிய உறவுகளை கொண்டதாக கூறப்படுகிறது. இவர்களுக்கும் அல் காய்தாவுக்கும் என்ன தொடர்பு? டிடிபிக்கு 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரை உமர் காலித் கொராசானி தலைமை தாங்கினார். 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் உமர் காலித் கொராசானி கிழக்கு ஆப்கானிஸ்தானில் சாலையோர குண்டுவெடிப்பில் கொல்லப்பட்டார். கொராசானி அல் காய்தாவின் முன்னாள் தலைவர் ஐமன் அல் சவாஹிரிக்கு அடைக்கலம் கொடுத்ததாக நம்பப்படுகின்றது. ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் தங்கியிருந்த ஐமன் அல் சவாஹிரி அமெரிக்க ஆளற்ற விமான தாக்குதலில் கொல்லப்பட்டார். அமெரிக்க ஆளற்ற விமானம் ஆப்கானிஸ்தானுக்கு செல்ல பாகிஸ்தான் தனது வான்வெளியில் பறக்க அனுமதி கொடுத்தது. 2022ஆம் ஆண்டு நவம்பரில் பாகிஸ்தான் அரசாங்கத்துடனான போர் நிறுத்தம் கைவிடப்பட்டதிலிருந்து டிடிபி பாகிஸ்தானில், குறிப்பாக கைபர் பக்துன்வாவில் பாகிஸ்தானின் ராணுவம் மீது தாக்குதல்களை நடத்துகின்றது. அந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் டிடிபிக்கு அடைக்கலம் கொடுத்து ஆதரிக்கும் ஆப்கானிஸ்தான் தாலிபான்களால் மத்தியஸ்தம் செய்யப்பட்டது. இப்போது எங்கள் பழிவாங்கும் தாக்குதல்களை பாகிஸ்தானில் நாடு முழுவதிலும் நடக்கும் என்று பாகிஸ்தான் அரசாங்கத்துடனான போர் நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த போது டிடிபி கூறியது. இந்த பின்னணியில் தான் இப்போது பாகிஸ்தான் ஆப்கான் தலைநகர் காபூலில் டிடிபியின் தலைவரை குறிவைத்து விமான தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இதற்கு தாலிபான்களின் பதிலடியை எதிர்பார்க்கலாம். மறுபக்கத்தில் 2021ஆம் ஆண்டு ஆப்கானிஸ்தானில் அதிகாரத்தை கைப்பற்றியதிலிருந்து முதல் பயணமாக புதுடில்லியுடன் பொருளாதார உறவுகளை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டு பேச்சுவார்த்தைகளுக்காக ஆப்கானிஸ்தான் தாலிபான் அரசின் வெளியுறவு அமைச்சர் காபூலில் தாக்குதல் நடத்தப்பட்ட அதே வியாழக்கிழமை இந்தியா சென்றார். தாலிபான் அரசின் வெளியுறவு அமைச்சர் அமீர் கான் முக்தாகியின் 6 நாள் பயணம் இறுதியில் ராஜதந்திர அங்கீகாரத்தை பெறுவதற்காக பிராந்திய சக்திகளுடன் ஈடுபாட்டை தூண்டுவதற்கான தாலிபான்களின் முயற்சிகளை எடுத்து காட்டுகின்றது. அதே நேரத்தில் அவர் இந்தியா சென்ற அதே நாளில் பாகிஸ்தான் காபூல் நகரில் முதல் தடவையாக விமான தாக்குதலை நடத்தியிருப்பதை தாலிபானுக்கு பாகிஸ்தான் எச்சரிக்கையாகவும் பார்க்கலாம். அவர் இந்திய வெளியுறவு அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெயசங்கர் மற்றும் பிற அதிகாரிகளை சந்தித்து பல்வேறு அரசியல், பொருளாதார மற்றும் வர்த்தக விஷயங்களை பற்றி விவாதிக்க உள்ளார். இருதரப்பு உறவுகள் மற்றும் பிராந்திய பிரச்சனைகள் குறித்து அவருடன் கலந்துரையாடல்களில் ஈடுபட நாங்கள் ஆவலுடன் காத்திருக்கிறோம் என்று இந்திய வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் ரந்தீஷ் ஜெய்ஸ்வால் அமைச்சரை வரவேற்று எக்ஸில் வெளியிட்ட ஒரு பதிவில் தெரிவித்தார். முக்தாகி இந்திய வர்த்தக பிரதிநிதிகளுடன் பேசுவார். அதன் பின் பண்டைய நினைவு சின்னமான தாஜ்மஹால் மற்றும் ஒரு வரலாற்று இஸ்லாமிய செமினரியை பார்வையிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் ஊடகங்கள் தெரிவித்தன. தலைநகரான காபூலுக்கு அருகிலுள்ள பக்ராம் ராணுவ தளத்தை வாங்குவது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் கூறப்பட்ட நோக்கத்திற்கு எதிராக ஒன்றுபட்டதாக தோன்றிய ஆப்கானிஸ்தானின் அண்டை நாடுகளின் தூதர்களுடன் மாஸ்கோவில் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் அவர் புதுடில்லிக்கு சென்றுள்ளார். தாலிபான் நிர்வாகத்தை இதுவரை அங்கீகரித்த ஒரே நாடு ரஷ்யா. தாலிபான் அரசின் உயர்மட்ட உறுப்பினர்கள் பயணத்தடை மற்றும் சொத்து முடக்கம் உட்பட ஐநா தடைகளின் கீழ் உள்ளனர். முக்தாகி இந்தியாவுக்கு பயணம் செய்ய தற்காலிக விலக்கு பெற்றார். வரலாற்று ரீதியாக இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் நட்புறவுகளை கொண்டிருந்தன. ஆனால் புதுடில்லி தாலிபான் அரசை அங்கீகரிக்கவில்லை. மேலும் 2021ஆம் ஆண்டு ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்கா வெளியேறிய பின்னர் காபூலில் உள்ள அதன் தூதரகத்தை இந்தியா மூடியது. அதே நேரத்தில் அதன் இந்திய மூத்த அதிகாரிகள் வர்த்தகம், மருத்துவ உதவி மற்றும் மனிதாபிமான உதவி ஆகியவை தொடர்பாக தாலிபான் தலைவர்களுடன் இருவழி பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளனர்.